சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்புமிடையே குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். மக்கள் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழுநில கரும்பு ஆகியவற்றோடு சேர்த்து 3000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பரிசு தொகைக்கு டோக்கன் விநியோகம் செய்யக்கூடிய பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் பொங்கல் பரிசு தொகையும் வழங்குகிறார். சென்னை ஆலந்தூர் ரேஷன் கடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். பல்வேறு மாவட்டங்களிலும் இதனை அடுத்து பொங்கல் பரிசு தொகை வழங்கும் பணிகள் தொடங்கும். முதல் நாளில் மட்டும் காலை மதியம் என மொத்தம் 200 குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு என்பது வழங்கப்படும். வெள்ளிக்கிழமை தொடங்கி ஒரு நாளைக்கு 300 பேர் வரை பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கும் பணிகள் நடைபெறும். பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க ஏதுவாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைகள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் போது என்னென்ன வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும் என்பதற்கான சுற்றறிக்கையும் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பணத்தை கவரில் போட்டு கொடுக்க கூடாது, கைகளில் எடுத்து பயனாளியின் முன்னிலேயே எண்ணி வழங்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. எனவே டோக்கன் பெற்ற மக்கள் உரிய நேரத்தில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். இதுவரை டோக்கன் கிடைக்கவில்லை என்றால் ரேஷன் கடை ஊழியர்கள் தொடர்பு கொண்டு டோக்கனை பெற்றுக் கொள்ளலாம். பொங்கல் பரிசு டோக்கன் வாங்காமல் வெளியூரில் வசிப்பவர்கள் நேரடியாக அவர்களுடைய கடையிலேயே சென்று டோக்கன் பெற்று பொங்கல் பரிசு ரொக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அவர்கள் ரேஷன் கடையில் அரிசி வாங்குவது போல் எல்லா கடையிலும் ரொக்கப்பணம் மற்றும் பொங்கல் பரிசு வாங்க முடியாது. அவர்களுடைய கடை எங்கு உள்ளதோ அங்கு போய் தான் வாங்க வேண்டும். பொங்கலுக்கு 2 நாட்கள் முன்பே சென்றால் பொங்கல் பரிசு தொகுப்பினை வாங்கிவிட முடியும். வெளியூரில் வசிப்பவர்கள் ஏதுவாக அரசு ஏதேனும் அறிவிப்பு வெளியிட்டு பொங்கல் பரிசு மற்றும் ரொக்கப்பணத்தை வாங்க வழிவகை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நன்றி, வணக்கம்.